வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேரீயில் வரக்கூடிய பார்டரை பயன்படுத்தி அழகான ஒரு நெக் டிசைன் தான் தைச்சி காட்ட போகிறோம். கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். 2 கைக்கும் வந்து பார்டர் வர மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ப்ளவுஸோட முன் பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ஜாயின் பண்ணி கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரீயில் கட் பண்ண அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர், இப்போ கைப்பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம். இந்த பார்டர் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே வீடியோவில் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணது போக பார்டர் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காத போய் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலமும் கழுத்தினுடைய இறக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கோடு வந்து போட்டுக்கலாம். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சேரீ பார்டரை மட்டுமே பயன்படுத்தி வந்து இதுக்கு வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சிக்கனமாக, அதாவது பெருசாக இருக்கக்கூடிய பார்டரை கைக்கு வந்து தேவையாக்கிற அளவுக்கு வந்து பார்டர் வந்து கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து டிசைனே வந்து செய்ய போகிறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் நான் பார்டர் எப்படி கட் பண்ணி எடுத்தேன் இந்த நெக் டிசைனுக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அதாவது சேரீயில் வரக்கூடிய பார்டர் 2 பக்கமும் பார்டர் இருக்கணும். 2 பக்கமும் பார்டர் இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து டிசைன் வந்து வரைஞ்சி நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ண போகிறோம். மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். சும்மா சாதாரண கழுத்து தான். இப்போ இதுக்கு நம்ம வந்து கழுத்துக்கு வந்து தையல் போடணும். ஏன்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸும் ப்ளவுஸ் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணணும். கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் துணியை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டு கழுத்து வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து ரெடியான உடனே ப்ளவுஸோட மேல் பக்கம் நம்ம வந்து வச்சு வந்து தையல் வந்து போடலாம். நம்ம கழுத்து வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிச்சி வந்து தையல் வந்து போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. சுருக்கமும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் வந்து லூஸ் விட்டு நம்ம வந்து தையல் போட்டால் போதும். அந்த சென்ட்ரு கார்னர் மட்டும் ஒரு சுருக்கம் ஒன்று வைக்கணும். ஏன்னா வீசே போடுறதுனால சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நகத்தில் கிள்ளி வச்சா போதும். மேல் பக்கம் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீ ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். கிராஸ் வந்து நல்லா கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரத்தால வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சு தையல் போட்டால் போதும். பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வச்சு தையல் போட்டுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை வந்து கட் பண்ணி விடணும். அந்த வி ஷேப் வரத்தாலையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வி ஷேப் வந்து திரும்பும். இந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கட் பண்ணி விடணும். தையல் கட் ஆகாமல் வந்து கட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து உள்பக்கம் வந்து போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி மேலே ஓரமாக வந்து மேல் பக்கம் நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து தையல் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். தையல் போட்டு முடித்ததும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்பக்கம் நம்ம வந்து மடித்து விட்டுட்டு அந்த ப்ளவுஸ் துணி ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு தெரிய மாதிரி நல்லா நகத்தில் வந்து நம்ம வந்து கீறி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணி வந்து நமக்கு மேல் பக்கம் நமக்கு வந்து தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்துக்கு வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக தான் போடுறேன். ஏன்னா அந்த தையல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து டிசைன் வந்து வரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓரமாக நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் மேல் பக்கம் போடுறதுனாலும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தையல் ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். இப்போ வந்து தையல் போட்டோம். கழுத்து வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா கிட்ட காட்டுறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தே பார்த்திங்கன்னா உள்பக்கம் கொஞ்சம் கூட எதுவுமே வந்து கிடையாது. அடுத்து நம்ம இதுக்கு வந்து டிசைன் வந்து செய்யணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 2ஆக மடித்து, ஏன்னா எப்பவுமே கழுத்து ஃபினிஷிங் பண்ண பின்னாடி 2ஆக வந்து மடித்து வந்து சென்ட்ரு வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ சென்ட்ரு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரீயில் கட் பண்ண அந்த பார்ட்ரு, அதாவது கைப்பகுதி கைக்கு கொடுத்த பார்ட்ரு போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ரு வந்து இதுதான். இந்த பார்ட்ரு வந்து இந்த அளவுக்கு மிச்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நார்மலாக நம்ம சேரீயில் கட் பண்ணக்கூடிய அந்த 70 சென்டிமீட்டரில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த நெக் டிசைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு ப்ளவுஸ்னுடைய உயரத்தை விட இன்னும் ஒரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். 2ஆக மடித்து போட்டால் ப்ளவுஸ்னுடைய உயரத்துக்கு வந்து கரெக்டாக வருது. 2 பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு மிச்சமாக இருக்கணும். இப்போ இதை வந்து 2ஆக மடித்து ஒரு பக்கம் ஓரம் வந்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன்.
ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து ஒரே நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கட் பண்ணுறதும் ஒரே நேராக வந்து நம்ம வந்து ஒரே அகலம் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரம் தையல் போட்டு நம்ம கீழ்ப்பக்கம் கிராஸ் வந்து தையல் போட்டு இதை வந்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பணும். எப்படி திருப்புறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா அகலமாக நம்ம வந்து தையல் போகிறதுனால இது வந்து திருப்புறது நமக்கு வந்து ரொம்ப சுலபம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் போக்ஸ் கம்பி வச்சு அப்படியே நான் வந்து உள்பக்கம் வந்து திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பும்போது அந்த ஜாயிண்ட்டை வந்து ரெண்டாக பொளந்து விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பினோம்னா உள்பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம நகத்தில் நல்லா நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து சென்டராக வர மாதிரி நம்ம வந்து வச்சு ரெண்டு பக்கம் ஓரமும் பார்த்திங்கன்னா நகத்தில் வந்து நம்ம வந்து கீறி விடும்போது இது நல்லா பட்டையாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் வந்து திருப்பிட்டேன். பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் வந்து இருக்கும். இந்த பார்டர் இப்போ நம்ம வந்து மடித்து நம்ம வந்து சுருக்கம் வந்து வைக்கணும். அதாவது ப்ளவுஸ்னுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுருக்கம் வைக்கணும். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு தான் நான் வந்து வைக்கிறேன். 1/2 இன்ச்சு கேப்பில் 1/4 இன்ச்சு சுருக்கம் வந்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 மடங்கு தான் மிச்சமாக எடுத்துருக்குறோம். இதே நீங்கள் 2 மடங்கு மிச்சமாக எடுத்துருந்தீங்கன்னா பார்டர் இருந்தால் நல்லா சுருக்கம் வந்து நெருக்கமாக வந்து வைக்கலாம், இன்னும் பெருசாக கூட வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு மிச்சமாக இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு சுருக்கம் வைக்கிறேன் 1/2 இன்ச்சு கேப்பில். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸ்னுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இருக்கக்கூடிய 2 பார்டரையுமே சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து சுருக்கம் நான் வந்து வச்சுக்கிறேன். வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டர் கோட்லேருந்து கீழ்ப்பக்கம் ஒரு 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதேமாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்து நம்ம இந்த ஏற்கனவே மடித்து நம்ம வந்து சுருக்கம் வச்சதை மேல் பக்கம் வந்து நம்ம வந்து வச்சுட்டு வரலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா கழுத்து ஓரமாக கரெக்டாக நம்ம வச்சுட்டு தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சுருக்கம் வைக்கிறதுக்காக தையல் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டர்லேயே நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு வரலாம். இந்த சுருக்கம் வச்சதுனால இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக வந்து இந்த பார்டர் வந்து நமக்கு வந்து திரும்பும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்ட்லேருந்து நம்ம கீழ்ப்பக்கம் மார்க் பண்ண அந்த 1 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெண்டாக வளைச்சி நம்ம வந்து தையல் வந்து போடணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கீழ்ப்பக்கம் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வருது அந்த சுருக்கம் வச்சது. இந்த கீழ்ப்பக்கம் பிசுறு மடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை அப்படியே மடித்து வச்சு உள்பக்கமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து நான் வந்து வச்சு தையல் போட்டிருக்கிறேன்னு. சென்டரில் 1 இன்ச்சுக்கும் கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு அகலத்துக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து அழகாக வந்துடும். அதே மார்க்கில் நம்ம வந்து திருப்பம் கீழ்ப்பக்கம் வந்து வச்சுட்டு வரோம் இன்னொரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மார்க் வந்து கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கத்தினுடைய சென்டர் பகுதி, சென்டர் தையல் போகிறோம் இல்லைங்களா, அதில் கரெக்டாக வந்து இருக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே வந்து நம்ம வந்து கழுத்தோட ரவுண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் திருப்புறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக வந்திருக்கான்னு பார்த்து தான் நம்ம வந்து தையல் வந்து போடணும். வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. நான் தைச்சது பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இதுலேயே நம்ம வந்து பாஸ்ட் வச்சுருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து தைச்சி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய டிசைனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது நமக்கு எவ்வளோ அகலம் நமக்கு வந்து சென்டரில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வந்து இந்த கார்னர் பகுதி மேலேயும் கீழேயும் வர மாதிரி நம்ம வந்து சென்டரில் வந்து வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4 பக்கம் பிசுறாக இருக்கிறதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மடிச்சிக்கிறேன். அதாவது 2ஆக மடிக்கும்போது 2 வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து மடிச்சிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்படி மடிக்க முடியலன்னா ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். பெரிய தையல் வச்சு 2ஆக மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். திருப்பி இன்னொரு பக்கமும் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன பீஸுன்றதுனால நம்ம மடித்து விட்டோம்னா அப்படியே வந்து நிற்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் மடித்து வந்து தையல் போட்டுக்கிறேன். இதை வச்சு தையல் போட்ட பிறகு அந்த தையல் வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பிசுறு இல்லாமல். இப்போ இதை அப்படியே சென்டரில் வந்து வைக்கிறேன். கார்னர் பகுதி மேலேயும் கீழேயும் கரெக்டாக நேராக வர மாதிரி நான் வந்து சென்டரில் வைக்கிறேன். வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். சென்டரில் கொடுக்கக்கூடிய அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கொடுத்துட்டு கூட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் வச்சதை வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2 பக்கம் வச்ச பின்னாடி இந்த சென்டராக வச்சு தையல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சு தையல் போகிறதுனால நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டிசைனும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்க வச்சதுக்கு மேலே நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோம். அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு கலர் லேஸ் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சு தையல் போட போகிறோம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே தையல் தெரியாமல் நம்ம வந்து சென்டரில் கொடுக்கும்போது அந்த ஏன்னா அந்த சேரீயில் வரக்கூடிய பார்டர் வந்து சரியாக எடுப்பில்லை. இதே ஒரு ஆப்போசிட் கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கலர் வந்து எடுப்பு இல்லாததுனால இந்த கோல்டு கலர் லேஸ் வந்து நம்ம வந்து சென்டரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லேஸையும் பிசுறு இல்லாமல் மடித்து நான் வந்து தையல் வந்து இன்னொரு பக்கமும் அப்படியே வந்து திருப்பிக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம வந்து சுருக்கம் கொடுத்து பார்டர் ரெடி பண்ணோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பிசுறு இல்லாமல் மடித்து தான் வந்து தையல் வந்து போட்டிருக்கிறோம். மேல் பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடை நம்ம வந்து லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கம் தான் ஆரம்பிக்கும் போது பிசுறு இல்லாமல் லேஸை மடித்து வச்சு தான் நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த லேஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டராக கொடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் மிச்சமாக வர மாதிரியே கம்மியாக வர மாதிரியே கொடுத்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சென்டரில் வர மாதிரி கொடுக்கணும். முன்பக்கம் கழுத்துக்கு நம்ம லேஸ் கொடுக்குறதா இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா லேஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து விட்டுறணும். அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொண்டு போயிடலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இருக்கும்போதே நம்ம வந்து தையல் வந்து நிறுத்திக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லேஸை நம்ம வந்து முன்பக்கம் வந்து கொண்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்ம லேஸ் வந்து என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் வந்து நம்ம வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணணும். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கும் நம்ம வந்து லேஸ் வந்து கொடுக்கலாம். அந்த மேல் கார்னரும் கீழ் கார்னரும் மட்டும் நல்லா இந்த சுருக்கம் வச்சு ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து லேஸ் வந்து திருப்பினா போதும். இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சாரியில் இருக்கக்கூடிய பார்டர் மட்டுமே பயன்படுத்தி நாம் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு நெக் டிசைன் ஒன்று தைச்சி காமிச்சிருக்கிறோம். இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து முழுமையாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.